ஹலோ காய்ஸ், நாங்கள் வந்து ஃப்ளோ மார்க்கெட்டுக்கு போகிறோம். வெயில் வந்து பாருங்கள் எப்படி கொளுத்துதுன்னு சொல்லிட்டு. ஃப்ளோ மார்க்கெட்னால் என்னென்னா பேசிக்லி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்பாங்க. இப்போது ஏதாவது ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை அப்படியே பாதி விலைக்கு விற்கிறது, இல்லைனா வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். பேசிக்லி இன்னும் நாங்கள் 3 நிமிஷத்தில் வந்து எங்கள் ட்ரெயின் வந்துடும். நாங்கள் கிளம்பணும். இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து என்ன ஒரு ஆசையில் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு வந்தோம். அது இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா வெயிட்டு, அதை ஏதாவது விற்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃபேப் லிக்விட் வந்து 99 99 தான் டோட்டலாகவே இந்தியாவில் வாங்கினது. 99 ருபீஸ் 1 லிட்டர் பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவள் எதுக்கு துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தால் ஒரு நாள் கூட துவைக்கல. உங்கள் அம்மாவுக்கு இந்த வீடியோவை நான் அனுப்பி விடுவேன். அது துவைக்காம அதை சரி யாருக்காவது உபயோகப்படட்டும், வாங்கட்டும் அப்படின்ட்டு விற்க போகிறாங்க மேடம். கம்ஃபர்ட்டும் இருக்கான். இதில் வேற 34 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க. வெயிட்டே அலோவ் பண்ணுறதே 25 kgs தான். 34 கிலோக்கு என்ன எடுத்து வச்சான்னு தெரியல. அப்புறமா அதிகமாக இருக்குன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சா. பாருங்க, இந்த மாதிரி பொருளாக கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு வந்தா அப்படிதான் இருக்கும். அரிசி எடுத்துகிட்டு வரல, எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ட்ரெஸ்ஸு மட்டும் 25க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தேவையில்லாத பொருள்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், எவ்வளோ இதெல்லாம் இருந்தது. சரி ஆமாம், இவன் என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்தான். குக்கடு, சாப்பாடு, அது ஒன்று தான் எடுத்துகிட்டு இருந்தேன். குக்கடு, கார்ன்ஃப்ளெக்ஸ், மியூஸ்லி வந்துட்டு மியூஸ்லி 4 பேக்கெட்டு. 4? ஆமாம், குட்டி 2, மீடியம் 1, பெருசு 1, லார்ஜ் 1. அப்புறம் நூடுல்ஸ் வந்து ஒரு 8 பேக்கெட் 10 பேக்கெட் இருக்குமா? 12 பேக்கெட் கிட்ட எடுத்தேன் ஒரு கடையில் மட்டுமே. நூடுல்ஸ் ஒரு 12 கிட்ட வச்சுக்கோ. நான் 3 கடையில் வாங்கின நூடுல்ஸ் மட்டுமே, அது ஒரு 16. அப்பா, இவ்வளோ வெயில் அடிக்குது. அங்கே பாருங்க. வாங்க, என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. வாங்க ரக்ஷனா, ஹாய் சொல்லுங்க. டைம் என்னடி ஃபஸ்ட்டு? டைம் ஆச்சு, வாங்க. நாங்கள் வந்து ஃப்ளோ மார்க்கெட்டுக்கு போகணும். ஃப்ளீ மார்க்கெட் அது ஆக்னர் பிளாட்ஸில் இருந்துச்சு. அங்கே போய் எல்லாமே விலை கம்மியான்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. மோஸ்ட்டாக இந்தியாவில் வாங்கினா எந்த ரேட் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது இங்கேக்கு அது கம்மி. கரெக்டு தானே என்னன்னு நினைக்கிறேன். ஆமாம். நாங்கள் இங்கே ஒரு ஆன்டிக் மார்க்கெட் இங்கே ஒன்று இருக்குது, அதுவும் ஃப்ளீ மார்க்கெட் மாதிரியா. அங்கேயும் ஜாக்கெட்லாம் பார்த்தோம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் இங்கே அந்த இன்னொரு ஃப்ளீ மார்க்கெட் ஆக்னர் பிளாட்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து காஃபி வாங்கினோம். நார்மல் கடையில் வந்து அது 9 யூரோஸ் 900 ருபீஸ் போட்டுருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து 5 யூரோஸ் போட்டுருந்துச்சு. 500க்கே இருந்துச்சு சேம் இது. அதனால் காஃபி வாங்கினோம். லிண்டட் சாக்லேட் வந்து நார்மலாக ஷாப்ஸில் வந்து 6 யூரோஸ் போட்டுருந்துச்சு. இந்த இவ்வளோ பெரிய பேக்கெட்டே வந்து 6 யூரோஸ், அப்படின்னா 600 போட்டுருந்துச்சு. ஆனால் இந்த கடையில் வந்து 250க்கு வந்து கிடச்சிச்சு. ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 வாங்கிறேன். அது ஒன்று வாங்கினேன், அப்புறம் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா நான் போய் குக்கரை விற்கலாமான்னு ரொம்ப ஒரு மாதிரி தயங்கி நின்றுருந்தேன். ஒன்றும் வாங்க முடியல. என்ன தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது என்ன சொல்கிறதே தெரியல. பெரிய பிடிங்க எடுத்து துவைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் வாஷிங் லிக்விட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது வேறு பேக்கில் வச்சுட்டு ஓகே நான் வாஷிங் லிக்விட் வச்சு போகிறேன்னு வந்தேன். அது கூட பரவாயில்லைங்க.
ஆமாம், நான் கூட குக்கர் வைக்கலான்ட்டு வந்தேன். அதான் நான் காட்டுறேன் இருங்க. எடுத்து காட்டணுமே. சரி அப்புறம் காட்டலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. இல்லை காட்டுவேன். நான் ஃபஸ்ட்டே காட்டலான்ட்டு இருந்தேன். யாருக்காச்சும் இதுதான் வந்து குக்கர். ஓகேவா? நாங்கள் ஒன்றும் 5 நாள் தான் இருப்போம். அதை பிடிக்க மட்டும் செய்ய உள்ள போட்டு வைக்கிறேன். கேமரா அங்கேயே பிடி. ஓகே, அப்புறம் அந்த குக்கர் வந்து இந்தியாவில் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டு. 3 லிட்டரு பத்தும். அது இல்லாமல் அது 3000 ருபீஸு, 30 யூரோஸ். ஸோ அதை வந்து விற்கலாம். ஏன்னா 3 கிலோ வருது. இது இந்தியாவுக்கு நான் எடுத்துகிட்டு போகும்போது ஏன் 3 கிலோ, இது இங்கேயே விற்றுட்டு போயிட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். போய் பேசுகிறதுக்கே சங்கட்டமாக இருந்துச்சு. அங்கே எல்லோரும் கடை போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. 10-15 பொருள் வச்சுட்டு ஒரு பொருளை போட்டு விரித்து நான் கடையை வச்சு உட்கார முடியும். அப்புறம் அங்கே போய் எல்லா கடையை சுற்றி பார்த்தோம். எங்களை வேற உருதுன்னு ஒருத்தங்க நினச்சிட்டாங்க. அது என்னன்னா ஒரு மில்கா வாங்கணும். ஓகேவா? மில்கானா இவ்வளோ ரொம்ப பெருசு. ஓகேவா? 300 கிராமு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நல்லாவும் இருக்கும். அது ஒரு 250 தான் போட்டுருந்துச்சு இந்தியன் மணியில். 250. ஓ இல்லை இது 2 யூரோஸ். ஆமாம், 200 ருபீஸ் தான் இது. நார்மல் ஷாப்பில் 370-ஆ? 375. அதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 4.99 யூரோஸ். அதோட ஆக்சுவல் காஸ்ட்டு 4.99. ஆனால் கடை டிஃபர் ஆகுது. அதனால் இங்கே வந்து 2 இருந்துச்சு, அப்படியே பாதி விலையா. ஸோ சரி ஒன்று மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ஏன்னா 200 தானே அப்படின்ட்டு வாங்கிட்டு இது இங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ஒரு அங்கிள் பார்த்தாரு. ஒரு வயசான ஒரு பாட்டி உட்காரணும் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் தள்ளி உட்கார சொன்னாரா. நான் வந்து எந்திரிச்சிட்டு அந்த பாட்டியை உட்காருங்கன்ட்டா அந்த பாட்டியை உட்கார சொல்லிட்டேன்னா. அப்புறம் அந்த தாத்தா என்னை பார்த்து கேட்டார், என்னம்மா? இல்லை அவர் இதை ஹிந்தியில் பேசினாரோ, உருதுலே ஏதோ பாஷையில் தெரிஞ்ச பாஷை தான், இந்தியன் பாஷை தான், ஹிந்து தான் போல வரும். என்கிட்ட ஹிந்துவா நீன்னு கேட்டார். அப்புறமா உருதுவா பஞ்சாபியா என்ன பாஷையோ இதெல்லாம் பேசுவேம்மா நீன்ட்டு கேட்டார். இல்லை தமிழுங்க அப்படின்ட்டு வந்து அப்புறம் அவர் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவ்வளோதான். அது கூட சாப்பிட்டுட்டு கையெல்லாம் ஃபுல்லாக சாக்லேட்டா ஒரு மாதிரி அசிங்கமாக நின்றுட்டு இருந்தேன் அந்த இடத்துல. அவர் பார்த்துட்டு டிஷ்யூ வேற கொடுத்தாரா. ரொம்ப ஒரு மாதிரி டிஷ்யூ கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இவளை என்னடி பண்ணலாம்? என்னடி பண்ணுறா? நம்மளை விட்டு பின்னாடி வழியை போயிட்டாளா? பின்னாடி வழி? ஓ பின்னாடி வழி இருக்கா? ஒரு கால் கூட எனக்கு வரல. ஸோ இப்போது 30 யூரோ வந்து வாங்கலாம், விற்றுட்டு காசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு போனால் 12 யூரோ செலவு தான் இருக்குது. பரவாயில்ல, வறுத்து தான். சரி, நீங்கள் ஜெர்மனியில் இருந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த குக்கர் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வீட்டுக்கு வந்து ட்ராமில் வந்து குக்கரே தந்துகிட்டே போகிறேன். 35 யூரோஸுங்க. வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 500 ருபீஸ். வாங்காதீங்க. டாஃப்னி வாங்குங்கன்னு சொல்லு. வாங்குங்க, வேற வழி இல்லை. ஒழுங்கா சொல்லு, கட் பண்ணிடுங்க. எங்கடி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் லேட் ஆகுமா? சரி, ஓகேவா. ஸோ எஸ், 5 to 10 minutes. எங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆன்டிக்கான ஒரு பொருளை வந்து ரொம்ப தேடி வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் தென் செகண்ட் ஹேண்டாக வாங்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் எதுவுமே வாங்கலை ட்ரெஸ்ஸு. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஜெர்மனியில் இருந்தால் ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3 நாளில் நான் கிளம்பிடுவேன். 3 நாளுக்குள்ளே டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா குக்கரை வந்து தந்துட்டு போயிடுவேன். என்னன்றீங்க? ஸோ எஸ், ஸோ டாட்டா. காசு சொல்லிட்டேன், 35 யூரோஸ் சொல்லிட்டேன். நீங்கள் இந்தியாவிலே இருந்து தேவைப்படுச்சுன்னா கூட சொல்லுங்கள், 35 யூரோஸ்க்கு தந்துடுறேன். 3500க்குலாம் தந்துடுவேன். ஆமாம், நீங்கள் 3000 கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு நீங்கள் டேரெக்டாக அதுக்கு ப்ரெஸ்டீஜே போய் வாங்கிக்கலாம்.
நீ உன்னை யாராவது இன்ஃபர்மேஷனை கேட்டாங்களா? இது ஜென்ரல். இது இப்படி போட்டீங்கன்னா உன்னதான் திட்டி திட்டி தான் கமெண்ட்ஸ் வரும். பரவாயில்ல என்னப்போ. ஓகே சரி, ஒரு அட்லீஸ்ட் 28 யூரோஸ் இல்லை 25 யூரோஸாவது சொல்லணும். இல்லை 35 தான். 35 நெகோஷியேட் வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள், அப்புறமா நெகோஷியேட் பண்ணி குறைச்சிக்குவீங்களா? 35 தாங்க ஃபைனல். 30க்கு வாங்குவீங்க, 35க்கு விற்பீங்க. அது என்ன கோல்டா? உன்னையெல்லாம் கட் பண்ணிடுவேன். நீயே சொல்லு. ஆமாம், பின்ன என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா 60 யூரோக்கு விற்றுட்டு வான்றாரு, நான் எங்கே போவேன் அதுக்கு? எப்படி